ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம். நீ எங்கே போய்கிட்டுருக்கேன்னா, பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் தான், ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணேன். என்னடா கோயிலுக்கு போய் வீதி பிடிச்சிருக்கேன்னு கேட்கலா, பக்கத்தில் ஒரு கோயில், நம்ம கோயிலுக்குள்ள பக்கத்து கோயில், அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே போய்கிட்டுருக்கேன். வெயில் சரியான வெயிலாக போடுது, சின்ன வெயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயிலில் போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டு வரேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. பஸ்ஸு வரல, அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். இதான் இங்கே உள்ள பஸ் ஸ்டாப்பு, பாருங்கள் எப்படி இருக்கணும். இங்கே பஸ் ஸ்டாப்பில் எந்த பஸ்ஸும் நிற்காமல் போகாது. யாராச்சும் நின்னாலும் அவன் ஹார்ன் அடித்து செக் பண்ணிட்டு தான் போவேன். இதை பார்த்தீங்களா, இதான் சிங்கப்பூரில் விளம்பரம் பண்ணுறது. இப்படி தான் விளம்பரம் பண்ணுவாங்க பஸ் ஸ்டாப்பில். இது மாதிரி வீடியோ பண்ணி தான் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் மாதிரி பேனர் வச்சு பண்ண மாட்டாங்க. ஓகே, பஸ் வந்துருச்சு, ஏறியாச்சு. ஏறி நம்ம இடத்துல இறங்கிட்டேன். போய் அதை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பஸ்ஸுகளை கூட்டமாக எடுக்க முடியல. அதெல்லாம் வந்து இறங்கியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகுது, இந்த லெஃப்ட் சைடில் கடை. அந்த ரோட்டுக்கும் கடைக்கும் இடையில சந்தமாக போகுதா, அதில் தான் ஆள் நடந்து போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த ஹோட்டல்லாம் அந்த சைடில் சேர் போட்டிருக்கா, அதில் உட்காந்து சாப்பிட்றது. ஆப்போசிட்டில் இன்றைக்கி கடை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கவும் லீவ், அதை யாருமே இல்லைங்க, இல்லைன்னா ஆள் கூட்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு. நம்ம கோயிலுக்கு போகிற ஏரியா வந்தாச்சு. இப்படியே தான் போகணும். இதுதான் வந்த பாதை. இப்படியே போனோம்னா இந்த பார்த்தியா சிலோன் ரோடு, இந்த ரோட்டில் தான் உள்ளே போகணும். உள்ளே போனோம்னா கோயில் வந்துடும். கொஞ்சம் தூரத்தில், ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 6-7 மாதம் இருக்குது. முன்னாடி கூட்டாளி ஒரு ஆள் கூட்டிக்கு வந்தாப்போ அந்த கோயிலுக்கு நம்ம அப்போ வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றேன். நல்லாயிருக்கு அந்த கோயில். ஆமாம், ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயில் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்டு. பாருங்கள், கோயிலை பாருங்கள் எப்படி இருக்கணும். இதுதான் கோயில். இது வந்து இலங்கை வாழ் தமிழர்கள் வந்து அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க இந்த கோயிலில். டெய்லியும் இங்கே விசேஷம் நடக்கும். டெய்லி காலைல சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டுக்கு சாப்பாடு, இங்கே சாப்பாடு இருக்குமா. செண்பக விநாயகர் துணை. இதுதான் செண்பக விநாயகர் ஆலயம், சிங்கப்பூர். இது வெளியில் உள்ள சாமி. இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்களா, இல்லை யானையை வச்சே காம்பவுண்டு போட்டிருக்காங்க, யானை சிலையை வச்சு. இதான் கோயில் என்ட்ரன்ஸு. கோயில் என்ட்ரன்ஸு 2 போட்டு யானை வச்சுருக்காங்க. விநாயகர் உள்ள சம்மந்தமாக இருக்கலாம். 2 யானை வச்சுருக்காங்க வெளியில் என்ட்ரன்ஸு. வாங்க மக்களே, கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போய் சாமி எப்படி கும்பிட்றோன்னு பார்ப்போம். உள்ளே எப்படி கூட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியலை, பார்ப்போம். உள்ளே போவோம். உள்ளே வந்தாச்சு. சாமி பாருங்கள், சாமி சென்ற விநாயகர். லெஃப்ட் சைடு வந்து சிவன், அந்த ரைட்டில் ஒரு சாமி இருக்குது. ஃபுல்லாக சாமி கும்பிட்டாச்சு. ஒரு ரவுண்ட் வந்துட்டேன். ஃபுல்லாக ஐயர், அதான் சைனீஸ்காரங்க வந்து சாமி கும்பிட்றாங்க. அதான் ஐயர் பேர் கேட்டுக்கிட்டு இருக்கார். இது வெளியில் உள்ள சிற்பங்கள். இதெல்லாம் நம்மளால் எப்படி தான் செய்கிறாங்க இது மாதிரி கைவண்ணம் தான் எல்லாமே. இது ஒரு நவராத்திரி, அது நாகசாமி. எல்லாம் பெயிண்டிங் வேலை நடக்கும் போல இருக்குது. முன்னாடி வரும்போது இது மாதிரி பெயிண்ட், இந்த கலர் பெயிண்ட் கொடுத்துருப்பாள், அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் போட்டிருக்காங்க போர்டில். அடுத்த வருஷம் தை மாதம் கும்பாபிஷேகம் போட்டிருக்காங்க.
பக்கத்தில் ஒரு சாமியை பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே கோல்டு மாதிரி தங்கத்தில் ஃபுல்லாக கோல்டு மாதிரி சாமிங்க சூப்பராக இருக்குது. லைட்டு போட்டதுக்கு அதுக்கும் பளிச்சுன்னு இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பைரவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு நல்ல சாப்பாடு. சாம்பார் சோறு, மோர், ரசம், பாயாசம், கொஞ்சம் வகை கூட்டு. சூப்பர் நல்ல சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி. கோயிலுக்கு போய் திருப்பி வந்தேன். திருப்பி பார்த்தா நம்மளால் கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க பக்கத்தில் போட்டது. நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் பெரிய போட்டன் இருக்குது. நிறைய பேர் விளையாடுவாங்க. இது நம்மளால் விளையாடுறது. பக்கத்தில் அங்கே பங்களாதேஷ் நாட்டை விளையாடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் போனால் ஃபுட்பால் விளையாடுவாங்க. இதை நிறையா விளையாண்டுட்டே இருப்பேன். என்கிட்டே ஆள் விளையாண்டுட்டே இருப்பாங்க. அதை செத்த நேரம் உட்காந்து பார்த்தேன். மழை வர மாதிரி சரியான மழை இருட்டுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா மேகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கினே. சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக மேகம் காற்றுக்கு வந்துருச்சு. அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடலை. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டேன். பார்த்துட்டு சரி ஓகே, திரும்ப தாங்காது, நம்ம கிளம்புவோம், மழை வர மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி வணக்கம். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி வணக்கம். மறக்காமல் நம்ம சேனல் பாருங்கள். ஈஸியாக போக மாட்டேங்குது. நன்றி வணக்கம்.